யூத் மூவி பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்களும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம். டேரக்ஷன் தான் ட்ரை பண்ணுறோம். அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப ஒரு எமோஷனாக தான் ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிராகன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுச்சு. பேரண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதான் டிராகனில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் அதே தான் இந்த படத்துலையும் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்குமா படம்? பிடிக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூஸ்ஃபுல்லாக அந்த லைஃப்பை வாங்கணும் அப்படி அந்த மாதிரி இருக்கா படம்? இல்லை, பேரண்ட்ஸ்க்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். தேங்க்ஸ்ண்ணா. நல்லா தாங்கண்ணா இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. என்ன சொல்ல வராங்க? பேரண்ட்ஸ் பற்றி எதுவும் இது பண்ணக்கூடாது. அது எப்படி சொல்கிறது, சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா தானே இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லது. இல்லை, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. நான்லாம் சரியான ஆள்கிட்ட அடிச்சிட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ காலியாக இருந்தாலுமே ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் போகுது, இப்போ வரைக்குமே நல்லா தான் போகுது. சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க? அது யூஸ்ஃபுல்லாக அந்த லைஃப் வந்து வரணும், பேரண்ட்ஸுக்கு வந்து அது 11th 12thனா எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஏஜ் தான். அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் என்னோட ஏஜ்லேயே நான் அப்படி தான் இருந்தேன். அதான் ஒன்ஸ் அது ரியலைஸ் பண்ணிட்டக்கப்புறம் தானே தெரியும் என்னன்ட்டு, லைஃப் பற்றி அப்போ தானே புரியும். அந்த மாதிரி எனக்கு அதுதான். பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா இப்போலேருந்தே ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 11th 12thலாம் நீங்கள் இப்போலாம் இருக்கக்கூடாது தான் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக. எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம ஜாலியாக. எனக்கே அவர் பார்க்க க்யூட்டாக வேறு இருக்காரு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் செம்ம க்யூட்டாக இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவரே டைரக்ஷன் எல்லாமே க்ரியேட்டிவாக சூப்பராக இருக்குது. 3 பேருமே மாஸ் தான். எனக்கு அந்த செகண்ட் ஹீரோயின் இல்லடி, அவங்க பேர் தெரியல. கரெக்ட். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களும் சோனல் நான் இது வரைக்கும் அவங்கள இந்த படத்தில் பார்த்தது இல்லை. அவங்க தான் எனக்கு என்னமோ அவங்க மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு படம் பார்த்த ஃபீல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸாகவே நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதுவும் ஜாலியாக யூத் அவங்களோட வந்துட்டு எங்கள் மம்மியே 2 வாட்டி போய் பார்த்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்து ப்ரோ படம்? கிளைமேக்ஸில் அவங்க அது பேரண்ட்ஸுக்காக ஏதோ கன்வே பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாக நடக்கிறதா ப்ரோ. என்னையே ஸ்கூல் லைஃப்பில் காமிச்சாங்க. அது என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நல்ல ரெஸ்பான்சிபிளாக எடுத்திருக்காரு. அவர் ஒரு சோஷியல் மெசேஜ் ஏதோ கன்வே பண்ணணும்னு நினச்சாரு. அது கரெக்டாக இதாகிடுச்சு ப்ரோ. மூவி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவியே செம்மையாக பண்ணிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க எமோஷ்னலாகவே எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் அந்த அப்பா அந்த எமோஷனலாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி? அவர் ஸ்மைல் அழகாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக அதே பார்த்துட்டு இருந்தோம். 3 ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி? எனக்கு பார்க்க அழகாக இருந்தது சோனல். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கனகா, நம்ம நீலோத்தி. அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்கிறாங்க கென்னுக்கு. அது வந்து எப்படி இப்போ நல்லா இருக்காது? இல்லை, எனக்கு அதுதான் எனக்கும் புரியல. ஒரு பொண்ணுக்கு லவ் வந்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு போனா அப்போ அவ என்ன பண்ணுவா? அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே அவங்க சேலஞ்ச் வைக்கிறாங்க. ஆனாலும் அதை லாஸ்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கல. அது இப்போ அக்செப்ட் பண்ணாத போகிறது வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை எப்படி பேரண்ட்ஸ்க்காக பண்ணுறது? இல்லை நல்லதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாமல் போகிறது தப்பு. படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கா படம்? யா சூப்பராக இருக்குது படம் ஃபுல்லாக. பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு.